வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஜனவரி 29 புதன்கிழமை. வாங்க இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் என்னன்றதை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி சென்சஸ் மூமெண்ட்ஸ் பார்த்துடலாம். சென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.83% கூட 631 ரூபாய் கூட இருந்து 76,532 முடிஞ்சிருக்கு. நேற்றோட கம்பேர் பண்ணால் சுமார் 600 பாயிண்ட் கூட. நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 0.90% கூட 205 பாயிண்ட்டு 23,163 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி செக்டர் வைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லா செக்டரும் எஃப்எம்சிஜி தவிர எல்லா செக்டரும் நல்லா பண்ணியிருக்கு. எஃப்எம்சிஜி மட்டும் 0.5% கீழே இறங்கியிருக்கு. பாக்கி எல்லா செக்டரும் 1.5 3% வரைக்கும் மேலே போயிருக்கு. வாங்க மார்க்கெட் டேட்டா பார்க்கலாம். மொத்தம் ஸ்டாக் ட்ரேட் ஆனது 2,909. அதில் கொஞ்சம் முன்னேறி இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2,311. கொஞ்சம் சரிஞ்ச ஸ்டாக் வந்து 528. 70 ஸ்டாக்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுமாதிரி 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக் ரீச் ஆகிருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 98 ஸ்டாக் ரீச் ஆகிருக்கு. டோட்டல் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட் வந்து 212, லோவர் சர்க்கியூட்டில் 83. அதேமாதிரி நீங்கள் மார்க்கெட் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாரான்னு பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ லைஃப், ட்ரெண்ட் இவங்கெல்லாம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. லூசர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ், மாருதி, ஏஷியன் பெயிண்ட், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா இவங்களாம் டாப் லூசர்ஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஐடிசியோட லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃபேர் ப்ரைஸில் வரும்னு பார்த்தாங்க. பட் அந்த ப்ரைஸில் வரல போல். இன்றைக்கி அது வந்து லூசர் லிஸ்ட்டில் போயிடுச்சு. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எதுன்றது பார்ப்போம். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி, இன்ஃபோசிஸ் இது வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்கு இன்றைக்கி வர்த்தகத்தில். அதேமாரி வால்யூம் வைஸ் பார்த்தோம்னா ஐடிசி ஹோட்டல், டாடா ஸ்டீல், விப்ரோ, என்டிபிசி, ஐடிசி இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி விற்றுருக்காங்க. அடுத்து நம்ம நிஃப்டி 50 ஹீட் மேப் பார்க்குறோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா மோட்டார்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கொஞ்சம் மோசமாக பண்ணது யாராருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி, ஏஷியன் பெயிண்ட், பாரதி ஏர்டெல், ஐடிசி, டாடா கன்சியூமர், அதான் எஃப்எம்சிஜி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. கொஞ்சம் மீடியமாக பார்த்தோம்னா டிசிஎஸ், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் பேங்க், எஸ்சிஎல் டெக்னாலஜி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெஸ்லே இந்தியா இதெல்லாம் 1% 2% வரைக்கும் மேலே ஏறியிருக்காங்க. ஸோ இதான் நிஃப்டி 50யோட ஹீட் மேப். வாங்க அடுத்தது தனிப்பட்ட ஸ்டாக்கில் என்னென்ன நியூஸ்ன்றதை விரிவாக பார்க்கலாம். மக்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம், திடீர்னு ஒரு கார்ப்பரேட் ஆர்டர் கிடைக்கிதுன்னா எப்படி இருக்கும்? நம்ம தொழிலில் முன்னேறிடலான்னு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா? அதுமாரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கு ட்ரிவேணி டர்பைன் இன்றைக்கி 6.65% ஏறி இருக்குது. 39.632.65 முடிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்டிபிசிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. மொத்தம் 290 கோடி ஆர்டரு 18 மாதத்தில் முடிக்கணும். இந்த ஆர்டர் கிடச்சதுக்கப்புறமே மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணி இன்றைக்கி 6% ஏற்றிருக்காங்க. கம்பெனிக்கு இதனால் என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதுனால ஸ்டெடி ரெவென்யூ, மார்க்கெட் ட்ரஸ்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு. இதேமாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அவங்க லாங் டேர்ம் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில், இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 7% கூட வந்திருக்கு. இதேமாரி நிறைய ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா ப்ரிவேனிஸ் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்டாக் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், தோற்று போயிடுறோம், திடீர்னு அடுத்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ரெயில்டெல் ஷேரும் மோசமான Q3 ரிசல்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 8% மேலே ஏற்றிருக்காங்க. 378 முடிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 17 கோடி ரூபாயில் வந்து ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர் கிடச்சிருக்கு. நவோதயா வித்யாலயா சமிதி அப்படின்றவங்கள்ட்டேருந்து கிடச்சிருக்கு இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் கிடச்சதுனால கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் மேலே வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 27. சீக்கிரம் முடித்தாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ ரயில்டெல் இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் வந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆனது வந்து இது சஸ்டெயின் ஆகுமா, இல்லை சரி ஷார்ட் ஆர்டர் கிடச்சதுக்காக வந்த ரேலியா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே இன்னும் நிறைய டீல் வந்ததுன்னா லாங் டேர்ம் க்ரோத்து ரெயில்டெல் நல்லாவே பண்ணுவோம் அப்படின்னு இன்வெஸ்டர் மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி 6% மேலே ஏறி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் ப்ரோக்கரேஜஸ் வந்து ஷேர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பை கால் கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன். இது எப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குன்னா ஏற்கனவே ஸ்டாக் வந்து 35% வந்து டவுனு, போன மாதத்தோட கம்பேர் பண்ணால் 35% டவுனில் இருக்குது.
பட் இருந்தாலும் புரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸும் பைக்கால் கொடுத்துருக்காங்க, நொமுராவும் பைக்கால் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து 6,950 முன்ன கொடுத்துருந்தாங்க. இப்போ பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ 5,400 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுனால பாசிட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ ஸ்டாக் இன்றைக்கி மேலே ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாக் இந்த மாதிரி ரீபவுண்ட் ஆயிடுச்சா, இல்லை இது புரோக்கரேஜ் கூட ரெக்கமெண்டேஷனால் வந்த சின்ன ரேலியா அப்படின்றத பார்க்கணும். யாராவது கேன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் அடுத்த டார்கெட் 5,400 ரீச் ஆகுமான்றதை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார். நிறைய பைக் விற்றா நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுன்றது நமக்கு இன்றைக்கி தான் தெரியுது. இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார் 6% ஜம்ப்பு. அவங்க ப்ராஃபிட் 4.2% ஏறி இருக்குது. ரெவன்யூ 10% மேலே ஏறி இருக்குது. மொத்தம் 9,000 கோடி லாபம் கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் அதிகமாக இருந்திருக்கு. அவங்க எஃபிஷியண்ட்டாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு மோர் சேல்ஸ்னால் நிறையா சேல்ஸ்னா நிறைய ப்ராஃபிட்டு. ஸோ ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி நல்லா இருந்ததுனால மார்ஜினும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாக் எப்போதுமே பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு டிவிஎஸ் மோட்டார் ஒரு சாட்சி. பார்க்கணும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணுதா, இல்லை வேறு ஏதாவது நீஜெக் ரியாக்ஷன் கொடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது கேபிஐ டெக்னாலஜி. இது எப்படின்னா, இப்போ கிரிக்கெட்டில் இந்தியா ஒரு மூணு மேட்ச் தோத்துட்டாங்க, திடீர்னு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அது நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க கேபிஐ டெக்னாலஜி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9.28% அது கூட. ஏன்னா அவங்க Q3 ரிசல்ட் ஆல்மோஸ்ட் 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 187 கோடி. 3 நாளாக இறங்கிட்டு இருந்தது ஸ்டாக்கு, இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது. கம்பெனி வந்து மார்ஜின் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ மார்ஜின் அதிகமாக கொடுத்ததுனால ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து க்ரோத் பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது, இப்போ ஷார்ட் டேர்மில் இறங்கினாலும் க்ரோத் லாங் டேர்ம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் கேபிஐ டெக்னாலஜி இந்த ரீபவுண்டை சஸ்டெயின் பண்ணுதா, இந்த பாசிட்டிவ் கைடன்ஸை வச்சு லாங் டேர்மில் பூஸ்ட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி 3% மேலே ஏறி இருக்குது. Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இவி சேல்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ அவங்க இவி சேல்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ரெவன்யூவில் வந்து 45% இதாகுது. 45% அவங்க ரெவன்யூ வந்து இவியில் தான் வருது. ஸோ அதேமாரி இந்த குவார்ட்டர் அவங்க நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்னா, இவி வந்து இன்னும் லாஸ் மேக்கிங் செக்மெண்ட் இல்லை. ஸோ பஜாஜுக்கு வந்து இவி வந்து நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கொடுக்குது. ஸோ அது ப்ராஃபிட்டபிள் செக்மெண்ட் அப்படின்றத மாற்றிட்டாங்க. ஸோ இவி சேல்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் இன்றைக்கி நல்லாவே மேலே ஏறி இருக்குது. பார்ப்போம் இது இவி வெஹிக்கிளோட சேல்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டா அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று விஷயம் இதில் என்ன தெரியுதுன்னா, பஜாஜ் வந்து இவியில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டாங்க, மார்க்கெட் பொசிஷன் நல்லாவே பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் JSW எனர்ஜி. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% கீழே போயிடுச்சு. என்னென்னு பார்த்தா Q3 ரிசல்ட்டு அவங்க ப்ராஃபிட்டில் 27% கீழே வந்திருக்கு. அவங்க பிஸ்னஸில் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க இதனாலே ப்ராஃபிட் வந்து 231 கோடி போன குவார்ட்டர்லேருந்து இப்போ 168 கோடியாக இறங்கிருச்சு. அந்த கீ பவர் பிளான் சொன்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் ஹைட்ரோ அவங்களோட கீ பிஸ்னஸ் வந்து டல் அடிச்சதுனால ரெவன்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ JSW இதுலேருந்து சீக்கிரம் மீண்டும் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸை ரீகெயின் பண்ணணும். ஸோ இந்த Q3 ரிசல்ட்னால தான் அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் JSW அடுத்த குவார்ட்டரில் ரீபவுன்ஸ் ஆகுறாங்களா, ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் AGA க்ரீன் பேக். இன்றைக்கி கிட்டத்தட்ட 17% கீழே வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசல்யூஷன் பிளான் ஒன்று, ஹிந்துஸ்தான் நேஷனல் கிளாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி, அது ரெசல்யூஷன் பிளான் ஒன்று ஃபைல் பண்ணி கொல்கட்டாவில் NCLT ட்ரிபுனல்கிட்ட ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பிளான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இது சுப்ரீம் கோர்ட்டை போய் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ரெசல்யூஷன் பிளான் ரிஜெக்ட் ஆனதால இன்றைக்கி இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் போய் இன்றைக்கி ஷேரை போட்டு அடிச்சிருக்காங்க. 17% டவுன். இது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் பார்ப்போம் AGA க்ரீன் பேக் இதுலேருந்து ரெக்கவர் ஆகுதா, வேறு ஏதாவது அந்த ரெசல்யூஷன் பிளான் கேன்சல் ஆனதால் புது ரெசல்யூஷன் பிளான் ஏதாவது கொண்டு வராங்களா, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி தான் ஸ்டாக் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கெஸ் பண்ண முடியும். பார்ப்போம் அவங்களோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் கோல்கேட் பால்மோலிவ். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% கீழே போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா Q3 அவங்க ப்ராஃபிட் வந்து 2% கீழே போயிருக்கு.
330 கோடியில் கடை போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 322 கோடி தான் வந்திருக்கு. சின்னதாக ப்ராஃபிட் டிப் ஆனாலும் அவங்க கோர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் கம்மியாகிடுச்சு. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்றது கொஸ்டின் மார்க் தான். அடுத்த குவார்ட்டர் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதனால் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால ஸ்டாக் இன்னைக்கு டவுனு. பார்ப்போம் கோல்கேட் பால்மோலிவ் அடுத்த குவார்ட்டரில் ஏதாவது மேஜிக் பண்ணுறாங்களா, அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மாருதி சுசுகி. அவங்களுக்கு Q3 ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.41% கீழே போயிடுச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16% போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3,727 கோடி. அதேமாதிரி ரெவென்யூ 15% மேலே போயிருக்கு. 38,764 கோடி போயிருக்கு. அவங்க நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்ததுனால அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் தான் ஸ்ட்ராங் ரெவென்யூ இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இது மார்ஜினில் வந்து ஒரு போர்ஷனாக ஒரு ப்ராஃபிட் மார்ஜினில் ஒரு போர்ஷன் அடி வாங்குது. ஸோ அவங்க எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறாங்கன்றது தான் இப்போது மாருதி சுசுகி இன்வெஸ்டர்ஸ் உள்ள ஒரு கேள்வி. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இந்த மாருதி வந்து எப்படி இந்த எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க, திருப்பி அந்த மார்ஜின் எக்ஸ்பென்ஸ் மார்ஜினை எப்படி அதை அவங்க ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் மக்களை இன்றைக்கோட நிறைய ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் இருக்குது. பட் இதுதான் முக்கியமான ஒரு 10 நியூஸும் கூட சொல்லலாம். இதுதான். ஹோப் உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இன்றைக்கி ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டில் ஷேர் ஆகிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது. ஐடிசி ஹோட்டல்ஸ் ஷேர் நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்ப்போம். நன்றி மக்களே. ஹாப்பி இன்வெஸ்டிங்.